பெண்ணுக்கு அகைன்ஸ்டா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ பயன்படுத்தியோ இல்லைன்னா அசால்ட்டை பயன்படுத்தியோ அதனால அந்த பெண்ணுக்கு மானபங்கம் ஏற்பட்டா அந்த கிரிமினல் ஃபோர்ஸ் அந்த அசால்ட்டை யூஸ் பண்ண பர்சனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது செக்ஷன் 74 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விமனுக்கு அகைன்ஸ்டா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸோ இல்லைன்னா அசால்ட்டோ பயன்படுத்தி அதனால அந்த பெண்ணுக்கு வந்து மானபங்கம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா இந்த அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆன பர்சனுக்கு வந்து ஓராண்டுக்கு குறையாத சிறை தண்டனையும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதோட ஃபைனும் இம்போஸ் பண்ணுவாங்க. அடுத்து செக்ஷன் 79 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல ஒரு பெண்ணோட மானத்தை அவமதிக்கிற நோக்கத்துல செயல்பட்டு இருந்தா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். அதாவது செக்ஷன் 79ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண் மானத்தை அவமதிக்கிற வகையில வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி, சைகைகளை பயன்படுத்தியிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பொருளை பயன்படுத்தியிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு சவுண்டு வாய்ஸை பயன்படுத்தியிருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி அந்த பெண்ணோட மானத்தை அவமதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் கிடைக்கும். இதுல வந்து அந்த வார்த்தையையும் அந்த சவுண்டையும் அந்த பெண் கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சைகை மற்றும் அந்த பொருளை வந்து அந்த பெண் பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட பிரைவசியில இன்வால்வ் ஆயிருந்தாலும் இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். தேங்க்யூ.